சார். சரியா பார்க்க மாட்டேன். ஒழுங்கா இருக்கானே. கோபப்படாத. டயர் பஸ் ஆயிடுச்சுடா. அவர் என்னடா பண்ணுவார்? பா இருக்குடுப்பா. அந்தால் காலையில கார் எடுக்கும்போது பாத்துக்கணும் டயர் ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு. யாருக்கும் காயம் இல்லாம காப்பாத்திருக்காருல. கோவப்படாத. கிருஷ்ணா உனக்கு ஒன்னே ஆகல. கோயிலுக்கு போறப்பவே இப்படி அபசகுணமா நடக்குதுடா. டேய் டயர் வெடிச்சிருக்குன்னு சொல்ற அபசகுணம்ன்ற. அங்க பார் டயர் பஸ் ஆயிருக்குல்ல. எவ்வளவு பழைய டயர். நம்ம தான் கவனிச்சிருக்கணும். டிரைவர் ஸ்டெப்னி இருக்கா? இருக்கு சார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? வேணாம் சார், நானே மாத்து. சீக்கிரம் மாத்துங்க. கிருஷ்ணா கையில ஏதோ அடிப்படல. ஏய் கவிதா, திலீபா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? திலீபா, இப்படி வா. திலீபா. இதே மாதிரி தான் என் மனசுல வந்து விஷுவல்ஸ்லயும் கார் மோதி நின்னுச்சு. என்ன கவிதா, அந்த குழந்தைங்க குடிக்குத்துன சம்பவமும் இதே மாதிரி தான் இருந்ததுன்னு சொன்ன. ஐயோ, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே நடக்குதே. திலீபா வேண்டாம் ப்ளீஸ். இதுக்கு மேல நம்ம ராமேஸ்வரம் போறது சரியில்லை. ப்ளீஸ் போக வேண்டாம். என்ன நீங்க சம்பந்தமே இல்லாம நிஜத்தையும் கற்பனை சேர்த்து முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க? இல்லடா, அது எப்படி கார் இந்த மாதிரி மரத்துல மோதி நிக்கும்னு கவிதாக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சது? டேய், எனக்கு என்னவோ இதை கன்சிடர் பண்ணணும்னு தோணுதுடா. ஆமாண்டா, முதல்ல இருந்து கவிதா இந்த மாதிரி விஷுவல்ஸ் தோன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா என்னடா அர்த்தம்? ஐயோ, அந்த கோவில், அந்த உடக்கு சத்தம், சூலாயுதம், அத்தை முகத்துல ரத்தம் தெரிக்கிறது, மாமா நெஞ்சு புடிச்சுக்கிட்டு கீழே விழுகிறது, அதெல்லாம் நினைச்சாலே இப்ப எனக்கு கொலையே நடக்குது. ஏய், எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ நிச்சயமா கவிதாக்கு வந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் நடக்குது. சபதம் வீரங்கிற பேர்ல நாமள தெரிஞ்சு போய் ஒரு விஷயத்துல மாட்டிக்கூடாதுடா. என்னடா சொல்றீங்க? டேய், என்ன விளையாடிட்டு இருக்கியா? நம்ம அப்பாக்கு அம்மாக்கும் இந்த ட்ரிப் எவ்வளவு முக்கியம் தெரியும்ல? டேய், கவிதா சொன்ன மாதிரியே நடக்குதேடா. ஏய், இத நம்பிக்கை ஹாலுசினேஷன் அலட்சியப்படுத்த கூடாதுடா. இதுக்கு மேல நாம போறது நிச்சயமா தப்பு. வேற வழியே இல்லடா, திரும்பி போயிடுவோம். அம்மா, நீங்க என்னமா சொல்றீங்க? என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அம்மா, வரிசையா கவிதா சொன்ன மாதிரி தான் நடக்குதுமா. அவளுக்கு அந்த விஷுவல்ல வந்த மாதிரியே உங்க முகத்துல ரத்தம் தெரிச்சதுன்னா, அப்பா அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டாருன்னா, அப்படி ஏதாவது நடந்துட்டா எங்களுக்குலாம் ரொம்ப பயமா இருக்குமா. ஆமாம்மா, வழக்கமா இது மாதிரி விஷயத்தெல்லாம் நீ தான் நம்புவ. பசங்கெல்லாம் யாருமே நம்ப மாட்டானுங்க. இப்ப பாரு, இவனுங்க எல்லாமே நம்புறானுங்க. இவ்வளவு அபசகுணத்தை மீறி நம்ம ராமேஸ்வரம் போக வேணாமே. அண்ணா, எல்லாமே எனக்கு காட்சியில வந்த மாதிரி அப்படியே அச்சு பேசாம நடக்குது. அத்தை, எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பேசாம சென்னைக்கு திரும்பி போயிடுவோமே. டேய், கவிதா தான் அப்படி சொல்றான்னா நீங்க எல்லாமும் நம்புறீங்களா? நம்புறோம் நம்பலன்றது வேற விஷயம்ப்பா. ஆனா கவிதா பார்த்ததுதான் நடக்குதுன்ற போது நாம ஜாக்கிரதையா இருக்கிறதுல தப்பே இல்லப்பா. அப்பா, நாம பேசாம திரும்பி போயிடலாம்ப்பா. என்னடா பேசுறீங்களா? இப்ப நம்ம திரும்பி போனா பயந்து போற மாதிரி ஆயிடாதா? டேய், நம்மனே யார்கிட்ட சவாலா விட்டுருக்கோம் பயந்து போறதுக்கு. இது ஒரு ஈகோ இஷ்யூ ஆக்காதடா. நம்ம சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், அதை தான் பார்க்கணும். டேய் பிரபா, எல்லா விஷயங்களையும் வெறுப்போட பார்க்காதடா. பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம பயந்து தான் ஆகணும். டேய், இல்லடா அம்மா, போதுமா, நம்ம ஏர்போர்ட்டுக்கு திரும்பி போயிடலாமா? அடுத்து எந்த ஃபிளைட்ல இடம் இருக்கோ அதை பிடிச்சி நம்ம சென்னைக்கே போயிடலாமா? நீங்க என்னமா சொல்றீங்க? டேய் நரேஷ், நான் பிறந்த பூமிடா. கை கட்டுற தூரத்துக்கு வந்துட்டோம். அந்த மண்ணை முதிக்காம போனா எப்படிடா? எதுக்குப்பா ரிஸ்க்? ஏண்டா நீங்களா பயப்படுறீங்க? டேய் கிருஷ்ணா, வழக்கமா நான் எப்பவுமே உன் பக்கம் தான் நிப்பேன். ஆனா இப்போ உன் பசங்க பக்கம் நிக்கிறேன். திரும்பி போயிடலாம்டா. எனக்கும் அதான் நல்லதுன்னு தோணுதுடா. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு மாமா. நம்ம வேணா இன்னொரு தடவை வந்து பாத்துக்கலாம். பூமிகா, ஏய் பூமிகா, இவளுக்கு என்னமோ தோணுச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. அதுக்காக மாமா ஆசைப்பட்ட இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணலாமா? மாமாவும் அத்தி எவ்வளவு சந்தோஷமா கிளம்புறாங்கன்னு உனக்கு தெரியாதா? சூப்பர் அண்ணி, கரெக்டா சொல்றீங்க. பாத்தேடா அண்ணி என்ன சொல். என்னவும் அது யாரா இருக்கும்? புது நம்பரா இருக்கு. டேய், எந்த நம்பரா இருந்தா என்ன? பேசு. சரிப்பா. ஹலோ, யாரு? பிரபா தம்பியா பேசுறீங்க? ஆமா மேடம். நீங்க என்ன தம்பி மேடம் கிடம்லாம் பேசிட்டு? நான் தான் உலக நாயகி, ராமேஸ்வரம் ராமோட பெரியம்மா. ஓ ஆமா. யாரா? ராமோட சேர்ந்து நீயும் அண்ணன் நடராஜ் எல்லாம் இங்க வந்தீங்களே, ஞாபகம் இருக்குல்ல? ஓ ஓ ஓ அம்மா, வணக்கம்மா. ஞாபகம் இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போன்ல பேசுறீங்களா, அதான் வாய்ஸ உடனே கண்டுபிடிக்க முடியல. அப்பாடா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அன்னைக்கு உன்னை பார்த்ததுமே எனக்கு என்னவோ போல இருந்துச்சு. நீ யாரையோ எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியே இருந்துச்சு. கடைசியில பார்த்தா நீ நம்ம கிருஷ்ணனோட மகனா போயிட்ட. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க சந்தோஷப்படுறீங்க, ஆனா உங்க வீட்டுக்காரும் மருமகனும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எங்க குடும்பத்துல அழிக்க பாக்குறாங்க. அவரோட புத்தி அவ்வளவுதான்ப்பா, நீ கவலைப்படாத. கிருஷ்ண பெரிய மனுஷன், ரொம்ப நல்லவன்.
அவனை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கோம். தம்பி, ஆம், நீங்க உங்க குடும்பத்தோட ராமேஸ்வரம் வரதா நந்தினி சொல்லுச்சு. உங்க போன் நம்பரை கூட அவ தான் கொடுத்தா. கிருஷ்ணனும் உமாவும் உங்க கூட தான் இருக்காங்களா? நான் கொஞ்சம் பேசலாமாப்பா? நிச்சயமாமா, அப்பாவும் அம்மாவும் இங்க தான் இருக்காங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, கொடுக்குறேன். அப்பா, ராமோட பெரியம்மா உலகநாயகி அம்மா உங்ககிட்ட பேசுமா? உனக்கு அம்மா இல்லடா, அத்தை. சாரிப்பா. டேய், ராமோட பெரியம்மா அக்கா. இருக்காங்க. கிருஷ்ணா, என்னக்கா சொல்லுங்க. நல்லா இருக்கியாப்பா? இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன்பா. ஆமா, என்ன விஷயமா போன் பண்ணீங்க? ஏன்பா, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு உன் குடும்பத்தோட வந்திருக்க. என்கிட்ட அதை சொல்லக்கூடாதா? அது நாங்கெல்லாம் ராமேஸ்வரம் வருது உங்களுக்கு எப்படி தெரியும்? பிரபா தம்பி பேச்சு வாக்குல நந்தினி கிட்ட சொல்லிருக்கோம் போல இருக்கு. அதான் போன் பண்ண. ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டீங்களாப்பா, இல்ல வந்துட்டு இருக்கீங்களா? இல்ல வந்துகிட்டே இருக்கோம். சரி, உமா பக்கத்துல இருக்காளா? நான் அவகிட்டயும் கொஞ்சம் பேசணும்பா. நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். இங்க உமா மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் நீங்க பேசலாம். டேய், ஸ்பீக்கர்ல போடுறேன். போட்டாச்சு. அக்கா பேசுங்க. உமா, கேக்குதாமா? கேக்குதா நீ? சொல்லுங்க. எத்தனையோ வருஷம் கழிச்சு குடும்பத்தோட இந்த ஊருக்கு வரீங்க. கட்டாயம் நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனோமா? அக்கா, அது எப்படிக்கா உங்க வீட்டுக்கு நாங்க எல்லாரும் எப்படி வருது? அது என்ன கிருஷ்ணா, உங்க வீடு எங்க வீடுன்னு? என்னைக்கு இருந்தாலும் இது உன் வீடு, உன் அக்கா வீடு. அக்கா கூப்பிட்டா வரமாட்டியா? ஐயோ, அப்படி இல்லக்கா. ஆனா இத பாரு கிருஷ்ணா, வாழ்க்கையில உன்னை இன்னொரு முறை பாப்பேன்னா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 30 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை நான் ஆஸ்பத்திரியில பாக்கல. அந்த நிமிஷம் என் பொண்ணு கிடந்த கிடப்பு கூட எனக்கு மறந்து போச்சு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல அக்காவும் தம்பியும் பார்க்கணும்னு தான் கடவுள் என் பொண்ணை அந்த மாதிரி செஞ்சுக்க வச்சானோன்னு என் மனசுக்கு தோணுதுப்பா. இங்க கொடுங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாம்மா, அவனை கூட்டிட்டு வா உமா. இது அவன் வளர்ந்த வீடு. பெத்த பிள்ளை மாதிரி அவனுக்கு சோறு போட்டு நான் வளர்த்திருக்கேன். பெத்த பிள்ளைக்கு வயிறார சோறு போடுறதை விட ஒரு தாய்க்கு வேற என்னமா இருக்க போகுது? உன் எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து நீயும் என் கையால சாப்பிட வேணாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நீ. ஆனாலும் ஏமா தயங்குற? இது உன் புருஷன் பிறந்து வளர்ந்த ஊருமா. உன் புருஷனை நீ கண்டுபிடிச்சது இந்த ஊர்ல தான்மா. இந்த ஊர்ல இருக்கிற ஒரே சொந்தம் நாங்க தான்மா. எங்களை வந்து பாக்கறதானே முறை. அக்கா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா எப்படி நான் அந்த வீட்டுக்கு என்ன ஆனா ஆவனானுக்கிட்டு? முதல்ல உமாவை கூட்டிக்கிட்டு நீ நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னப்ப எனக்கும் தான் கோபம் வந்துச்சு. பின்னால யோசனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிறதுல என்ன பாவன்னு தோணுச்சு. மறுபடி உங்க 2 பேருக்கும் நான் தான் சடங்கு சாங்கி எல்லாம் செஞ்சிருக்கணும். 30 வருஷ பாக்கி கடனை அடைக்கிறதா வச்சுக்கோ. ஏன் அப்பா, கிருஷ்ணா, உன் தாய் மாதிரி கேக்குறேன்டா. தயவு செஞ்சு நீ உன் குடும்பத்தோட வந்து இந்த அக்கா கையால ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போப்பா. நீங்க போன கொடுங்க. கொடுங்க. கிருஷ்ணா, ருத்ரம் பேசுறேன். உங்க அக்கா இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? இல்ல மச்சான், நீ பரவாயில்ல. ஆனா உங்க அண்ணன் இருந்தா வைக்கிற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து ஊட்டி விட்டுரு வர்றா. இது பாரு, நீ சும்மா இரு கிருஷ்ணா. இப்ப கூட அண்ணன் மேல ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியே போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப போனாருன்னா சாயங்காலம் தான் வருவாரு. அந்த கேப்ல நீங்க எல்லாரும் வந்துட்டு போயிடுங்க. அண்ணி என்ன பெருசா ஆசைப்படுறாங்க? ஒரு வாய் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மனசார பேசிட்டு போங்கன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல கிருஷ்ணா. என்னப்பா இன்னும் தயங்கிக்கிட்டு இருக்க? அண்ணி என்ன உன்கிட்ட காசு பணமா எதிர்பார்க்கறாங்க? அவங்க கையால ஆக்கி போடணும். 2 குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வரணும். பல வருஷ பகை தீரணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதானையா? என்ன மச்சான் இது? நான் அப்படி சொல்லல. உன் அண்ணன் இருந்தா எங்களுக்கு எல்லாம் பயம், அதான் வேண்டான்னு சொல்றேன். கிருஷ்ணா, இது பாரு, இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, வர முடியுமா முடியாதா? குடு தம்பி, நான் பேசுறேன். இரு, அன்னிக்கிட்ட தரேன். அம்மா உமா, இது நம்ம கிருஷ்ண வாழ்ந்த வீடுமா. இந்த வீட்டுல உன் காலடியும் படணும், அவ்வளவுதான். அது அம்மைய ஆசை. அத நிறைவேற்றி வைக்க மாட்டியா?
சரி இப்ப என்ன, நாங்க வரணும், உங்க கையால சாப்பிடணும், அவ்வளவுதானே? கட்டாயம் வரோம் நீ. வரேன்னு சொல்லிட்டாப்பா. அவ்வளவுதான். ஐயோ, இந்த நிமிஷம் என்ன அழணும் போல இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாங்கய்யா, அத்தனை பேரும் வாங்க. என் கையால சாப்பிட்டுட்டு இந்த பைத்தியக்காரிய உட்கார வச்சு அத்தனை பேரும் சுத்தி நின்னு 5 நிமிஷம் பேசினாலே போதும், இந்த ஜென்மம் நிறைஞ்சிடும். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், ஏமாத்தாம வந்துடணும். அக்கா வரோம் கட்டாயமா வரோம். ரொம்ப நல்ல முடிவுமா, நம்ம கண்டிப்பா அங்க போறோம். ஐயோ அம்மா, திரும்பி ஊருக்கு போலான்னு பேசிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துறீங்களேம்மா. என்ன நட்ராஜ், நீ பேசாம இரு. எவ்வளவு பெரிய மனுஷி தெரியுமா அவங்க? உங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா மாதிரி. ஏன் பேச்ச நீங்க தட்டுவீங்களா? அதே மாதிரிதான் உங்க அப்பா வலியும் அவங்க பேச்ச தட்ட முடியாது. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அதுக்காக இவ்வளவு அபசகுணம் நடக்கும் போதும் நாம அதை மீறி போகணுமா? என்னடா அபசகுணம்? புண்ணாக்கு அபசகுணம். பாசத்தை எல்லாம் இந்த அபசகுணம் தடுத்துருமா என்ன? நான் பிறந்த பூமிடாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த மண்ணுல என் கால் படாம போனா செத்தாலையும் நெஞ்சு வேகம். என்ன பேச்சு பேசுறடா? இத பாருங்கடா, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டும், உங்க அப்பாவோட ஆசை நிறைவேறணும். தெய்வத்தை பார்க்க தானே போறோம். ஆபத்து வந்து அந்த தெய்வமே காப்பாத்து. சொன்ன நான் தான் யாரும் இல்லாம அனாதையா வந்தவ. ஐயோ, என் புருஷன் அனாதை இல்ல, அவருக்கு சொந்தம் பந்தம் அத்தனையும் இருக்கு. சொல்ல போனா நான் தான் இவரை அனாதையாக்குனேன். அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இன்னைக்கும் இருக்கு. இப்ப போய் இவரோட அக்காவை பார்க்கலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். உமா, அம்மா, இவங்க யார் வந்தாலும் வராட்டாலும் நம்ம 2 பேரும் அங்க கண்டிப்பா போயிட்டு வரோம். ஓகே? டேய், யோசிச்சுதான் சொல்றியாடா? அண்ணே, தயவு செஞ்சு தடுக்காதீங்க. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இத மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா பேசுறமா. ராமேஸ்வரத்துக்கே போலாமா வேணாமான்னு பேசிட்டு இருக்கோம். நீ என்னடானா அந்த வீட்டுக்கு போவோன்னு பொட்டி கட்டி நிக்கிற. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. டேய் ஐயாவோ, என்ன நடந்தாலும் சரி, நம்ம அந்த வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வரோம், அவ்வளவுதான். டேய் திலீபா, நீ இப்ப எதுக்கு பயப்படுற? நாம ராமேஸ்வரம் போனா அப்பாக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோ நீ பயப்படுற, அதானே? டேய், ஒண்ணுக்கு தடி தடியா நம்ம 4 பேர் இருக்கோம்டா. நம்ம அப்பா அம்மாக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நம்ம உயிரை கொடுத்தா அப்பா அம்மா நம்ம காப்பாத்தோம்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கடா? டேய், கண்டிப்பாடா, எது வரனாலும் சந்திப்போம். போலாம். ஆமாண்டா, நானும் ரெடி. நம்ம எல்லாரும் அங்க போறோம். சரிடா, போலாம். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போக விடாம தடுத்துருவீங்களோ பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வா 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 வா, போயிடலாம். வா, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கங்கய்யா. என்னய்யா, பயலா போயிருச்சா? இல்லையா, இன்னும் மனசுல திக்கு திக்குன்னு தான் இருக்கு. என் பரம்பரையிலே எவனும் செய்ய நினைக்காத காரியத்தை மனசு வந்து நான் செய்ய நினைச்சிட்டேனே. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரலையா. என்னய்யா, வேணாங்கிற மாதிரியே பேசுற? கை நீட்டி காசை வாங்கிட்டா ஞாபகம் இருக்குல்ல? காசை மடியில கட்டி தாயா கொண்டு வந்திருக்கேன். வேணான்னு ஐயா ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த காசை உங்க காலடியில வச்சுட்டு ஓடி போயிருவையா. அப்படி ஓடி போயிட்டா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? அந்த பயத்துல தாயா நீங்க சொன்னதும் இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கேன். எந்த பயமும் தேவையில்லை, என்னோட பிளான் கரெக்டா இருக்கும். நீ சாமி அடுப்பது கையில வச்சிருக்கணுமே அருவா, அதை நான் கொண்டு வந்திருக்கேன். அது நவபாஷணம் தடவன அருவா. வெக்னா தலை போகுதோ இல்லையோ, சும்மா ரத்தத்துல கலந்துட்டா பாஷாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த மருந்துக்கும் உயிர் நிக்காது. பாஷாணமா? பின்ன அவன் காசு இருக்கிறவன். நீ அரைகுறையா வெட்டி அவன் பசங்க அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காப்பாத்திட்டா, அதான் பாஷாணத்தை தடவன அருவாளை கொண்டு வந்திருக்க. அந்த அருவாளை எடுத்து நீ ஒரு கீறுனாலும் போதும், உசுறு தன்னால போயிடும். இரு, எடுத்துட்டு வரேன்.
பயமா இருக்குதுங்க ஐயா. சாமி ஆடுற நேரத்துல என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதுய்யா. ஏதோ ஒரு சில நேரம் சாமிக்கு கோவம் வந்து 1-2 பேரை அடிச்சிருக்கு. அதுக்கு மேல ஒண்ணும் செஞ்சதில்ல. இதுவும் அந்த மாதிரி தாயா. சாமி ஆடுறப்ப நீ அடிச்சு எவனும் கேள்வி கேட்டிருக்கானா? சாமி உக்கிரமான நேரத்துல வீசிருச்சுன்னு சொல்லிக்கலாம். இந்த பாரு, யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். உன்கிட்ட அருள் வாக்கு கேட்க வர்ற மாதிரி நிறைய ஆளுங்களை நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிருஷ்ணமலை அருவாளை வீசுறதுக்கு முன்னாடி நீ அந்த ஆளுங்களை அடி உத தலை மேல 4 போடு போடு. பாக்குறவனுக்கு இன்னைக்கு சாமி உக்கிரமா இருக்குன்னு நினைச்சுக்குவானுங்க. ஐயா, என்னால முடியுமான்னு தெரியலையா. முடியணும். முடியலன்னா நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது. ஏன் உசுரோடவே இருக்க முடியாது. ஐயா, ஒரு பயமும் தேவையில்லை. நான் செட்டப் பண்ண ஆளுங்களை நீ துவம்சம் பண்ணன்னு வச்சுக்க, நீ கிருஷ்ணனை சீவனாலும் சந்தேகம் வராது. அந்த நேரத்துல ஏதோ சாமிக்கு ஆவேசம் வந்துருச்சு, அருவாளை வீசிருச்சுன்னு சொல்லிக்கலாம். உன் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. பரம்பரை சாமியாடிய கொலகாரனாக்க பாக்குறீங்களா ஐயா? பரம்பரை சாமியாடியா இருந்தாலும் உசுறு முக்கியம்ல. தைரியமா செய். எது நடந்தாலும் இந்த விநாயகம் பாத்துக்குவான். உன்னை ஒருத்தனும் சீண்ட மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. இந்தா ஐயா. பொடே. சரிங்க ஐயா. உமா, நம்ம ஊர் வந்துருச்சு. ஃப்ளைட் ஏறி கார் பிடிச்சு 30 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்திருக்கோம். நம்ம ஊரு, நம்ம மண்ணு, நம்ம காத்து. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டிரைவர், அந்த பீச்சுக்கு பக்கத்துல நிறுத்துங்க. டிரைவர், பீச் அண்ட நிறுத்துங்க. வா உமா. தடங்களிலே தாபங்கள் தீண்டிட ஸ்நானம் செய்து ஊழினையாவயம் ஊதிவிடும் உலகத்தை இடங்களை தவிர்த்து விடும். எத்தனை வருஷம் ஆச்சு? அதே கடல், அதே மணல், எதுவுமே மாறலங்க. நாம கூட பெருசா மாறலவுமா, அப்படியே தானே இருக்கும். எனக்கு எனக்கு அப்படியே அந்த தண்ணி பக்கத்துல போய் மணல்ல ஓடணும் போல இருக்குங்க. உன்னை யார் வேணான்னு சொல்லுவாங்க? தாராளமா போ போ. போ. சீக்கிரமா போலாம். வா வா வா. இருங்க 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 ஒரு நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க்யூ. வரட்டுமா?